6 மாத குழந்தைக்கு கொடுக்குற ராகி கஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ராகியை வந்து நைட்டு நான் ஊற வச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் ராகி பால். இப்போ இதை வந்து நம்ம இந்த ராகி பாலை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து வடிகட்ட ராகி பாலை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லைனா கட்டியாயிடும். பாருங்கள், கொதிக்கும் போதே நல்லா அப்படியே கஞ்சி பதத்துக்கு வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோதான், இப்போ நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நான் டாக்டர்கிட்ட கேட்டப்போ நாட்டு சர்க்கரை கொடுக்கலான்னு தான் சொன்னாங்க, அதனால நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நாட்டு சர்க்கரை சேர்க்கறதுனால கொஞ்சமாக ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்க விரும்பி.